டோன்ட் பி அ பீப்புள் ப்ளீசர். ஆமா, மனுஷர்களை பிரியப்படுத்துறவர்களா இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம தியானிக்க போறோம். சோ இன்றைக்கும் நாம இப்படிதான் நம்மளோட கேரக்டரிஸ்டிக், நம்மளோட ஆட்டிடியூடும் ஆண்டவருக்குள்ளாக இப்படிதான் இருக்கணும். நான் என்னோட பாஸ்க்கு நான் ப்ளீஸ் பண்ணணும், அப்பதான் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னு யோசித்து கொண்டு அவர் பண்ற தப்புக்கெல்லாம் நம்ம தொண போக கூடாது. அது காலேஜ்லயே ஆகட்டும், இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், எஸ்பெஷலி ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தப்பு பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப நான் அவங்கள நான் ஹர்ட் பண்ணிட்டேன்னா அவங்க என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பையே கட் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா எனக்கு எந்த பெனிஃபிட்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன தப்பு பண்ணாலும் மண்டைய ஆட்டுவோம். இல்லைன்னா அப்படியே அவங்க பண்ற தப்புக்கு நம்ம தொண போவோம். அந்த இடத்துலதான் நம்மளோட என்ன ஆட்டிடியூட் வருது, we are starting to please the people. ஆனா அது எவ்வளவு தவறான ஒரு காரியம், அது எவ்வளவு ஒரு பாவமான காரியம்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. ஆண்டவர் வெறுக்கிற ஒரு காரியமா இருக்காது. ஏன்னா நம்ம மனுஷர்களை பிரியப்படுத்த 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 we will start to lose our original character. நம்மளோட ஒரிஜினல் ஆட்டிடியூட் என்ன